ஹவு டு குடும்பம் நடத்தணும் இன் இந்தியா. நம்பர் 1, ரெண்டுக்கு நீங்க 20,000 ரூபாய் கொடுக்குறீங்கன்னு அசியூம் பண்ணிக்கலாம். ரெண்டாவது, மல்லிகை சாமாக்கு நீங்க 8,000 ரூபாய் செலவு பண்றீங்க மாசம். மூணாவது, உங்க குழந்தைங்க ஸ்கூல் ஃபீஸ்க்கு மாசம் 8,333 ரூபாய், அதாவது ஒரு வருஷத்துக்கு 1 லட்ச ரூபாய் அப்படின்னு நம்ம கணக்கு பண்ணி வச்சுக்கிறோம். அதுக்கப்புறம் எலக்ட்ரிசிட்டி 1,500 ரூபாய் மேக்ஸிமம். இதுக்கு அடுத்து ஒரு மாசத்துக்கு நீங்க கேஸ்னா 1000 ரூபாய் ஆகும். அப்புறம் உங்க பெட்ரோலுக்கு 3000 ரூபாய் செலவு பண்றீங்க. இதர செலவுகள், அதாவது வாரத்துக்கு ஒரு நாள் வெளியே போறது, அந்த மாதிரியான செலவுகளுக்கு 3000 ரூபாய் வச்சுக்கலாம். ஸோ டோட்டலா இப்போ உங்களுக்கு 44,833 ரூபாய் வருது. ஸோ ரவுண்ட் ஆஃபா 45,000 ரூபாய் ஒரு மாசம் ஒரு குடும்பத்தை ரன் பண்றதுக்கு இந்தியால இப்ப செலவிட்டு இருக்கு. இப்போ தோராயமா ஒருத்தருக்கு 50,000 சேலரி இருந்தா ஒரு அளவுக்கு குடும்பத்தை ரன் பண்ண முடியும் அப்படின்னு நமக்கு அசியூம் பண்ணிக்கலாம். இந்த எக்ஸ்ட்ரா 5,000க்கு நீங்க ஒரு எஸ்ஐபி இப்ப ஸ்டார்ட் பண்றீங்கன்னா 20 வருஷத்துக்கு நீங்க 5,000 ரூபாய் முதலீடு பண்ணிக்கிட்டே வரீங்க எஸ்ஐபில. 20 வருஷம் முடியும் போது கிட்டத்தட்ட உங்ககிட்ட 46 லட்சம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு at 12% assumed returns. ஸோ குடும்பத்தை எப்படி நீங்க ரன் பண்றீங்களோ அதே மாதிரி பணத்தை சேமிச்சு முதலீடு பண்றது ஒரு நல்ல பழக்கம். ஸோ நீங்க ஒழுங்கா பர்சனல் ஃபைனான்ஸ் பண்ணணும், சரியான கைடன்ஸோட மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ண விரும்புறீங்கன்னா கீழே இன்வெஸ்ட் கமெண்ட் பண்ணுங்க, நாங்களே உங்களை காண்டாக்ட் பண்றோம்.